கள்ளக்குறிச்சியில் பள்ளி மாணவி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் மாணவியின் தாயிடம் இதுவரை விசாரிக்காதது ஏன் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, இந்த வழக்கின் பின்னணி என்ன? மேலும் நீதிபதிகள் என்னென்ன கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள்? இந்த வழக்கை பொறுத்தவரை சத்யதா கடந்த 2022ஆம் ஆண்டு மாணவி உயிரிழந்ததை தொடர்ந்து கனியாமுத்தூர் பள்ளி அடித்து நிறுத்தப்பட்டது. இது தொடர்பான வழக்கை வேறு புலன் விசாரிக்க மாற்ற கோரி பள்ளி தாளர் ரவிக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு முறையில் இந்த சம்பவம் தொடர்பாக 519 கைது செய்யப்பட்டுள்ளது என்றும் 166 செல்போன்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவை அனைத்தும் ஆய்வக சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே வேளையில் இவ்வளவு பெரிய கூட்டம் எப்படி கூடியது, பள்ளி வளாகத்தில் எப்படி கூடினார்கள், இதை ஏன் முன்கூட்டியே கட்டுப்படுத்தவில்லை என்ற கேள்விகளையும் காவல்துறை நோக்கி நீதிபதி எழுப்பினார். அதே போன்று இதற்கு பதிலளித்த மனிதா தரப்பு வழக்கறிஞர் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை வாட்ஸ்அப் மூலம் பல்வேறு தகவல்கள் பரப்பப்பட்டதாகவும் அதன் காரணமாக ஏராளமாக கூடியதாக அது தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையே மீண்டும் கேள்வி எழுப்பிய நீதிபதி இந்த மாணவியின் தாயார், உயிரிழந்த மாணவியின் தாயாரிடம் ஏன் இதுவரை விசாரணை நடத்தவில்லை என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது, இதுவரை விசாரணை நடத்தவில்லை, நல்ல நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்ற கோணத்தில் கோபமாக நீதிபதி கேள்வி எழுப்பினார். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை பொறுத்தவரை இருவருக்கும் எதிராக ஆதாரம் இருந்தால்தான் குற்றவாளிகளாக சேர்ப்பீர்களா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி ஆதாரம் இருந்தால் இருவரும் குற்றவாளியாக சேர்க்கப்படுவார் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் விசாரணை தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கின் விசாரணை ஜூலை 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு கனியாமூர் பள்ளி மாணவி மரணம் அடைந்ததை தொடர்ந்து அந்த பள்ளி அடித்து நொறுக்கப்பட்டு வாகனங்களுக்கும் தீ வைக்கப்பட்டு கலவரமாக மாறியது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் மாணவியின் தாயாரே ஏன் இன்னும் விசாரிக்கவில்லை என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பையா.